குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து, முதலில் தம்பி பாண்டே அவர்களுக்கு எனது பாராட்டுகளை முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னும் தமிழ்நாட்டிற்கு ஏற்றாற்போல் சொல்ல வேண்டுமென்றால் பாண்டி நாடு கொடுத்த ஒரு பாண்டே. ஆண்டாள் கொடுத்த ஒரு ஆளுமை. இதில் நான் இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு சொல்கிறத விட தம்பி பாண்டே அவர்களோட பயிற்சி எப்படி இருந்ததுன்னா, இங்கே பேசினவங்களே அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க. அது தம்பி செந்திலா இருக்கட்டும், தம்பி செந்தில் கலையரசன், ஜவஹர், யுவராஜ் பிரமாதமாக சொன்னாங்க. இதில் கலையரசன் சொல்ல டேக்அவேவே இவ்வளோ இருந்ததுன்னா இல்லையா, அப்போது டேக் பேக் நிறையா இருந்ததுனால தான் டேக்அவே இவ்வளோ இருக்குது. அதனால் மிக நன்றாக பேசினார்கள். ஜவஹர் அவர் ஒரு திரைத்துறையை சார்ந்த தலைவரை கொண்டிருக்கிறார் என்று எனக்கு நன்றாக புரிந்தது. அதனால தான் பேக்ரவுண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் எந்த பின்புலத்தை சார்ந்தவராக இருப்பீர்கள் என்று. ஏன்னா அரசியலை விட திரைப்படம் அதிகமாக அங்கே இருந்தது. அதனால் அதே மாதிரி யுவராஜ் அவர்கள் அவங்க பேசின அந்த மொழி ஆற்றலை வச்சு அந்த எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் தான். அவங்கெல்லாம் எவ்வளவு விருந்து உபசரணைகள் நன்றாக இருப்பார்கள் என்பதை ஏற்கனவே இங்கே பலர் பேசினார்கள். அதே மாதிரி இங்கே வந்த பாலகிருஷ்ணன் அவர்கள், நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எனக்கு பொக்கே கொடுக்கறதோட புக்கு கொடுக்கறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் ஆளுநர் ஆன உடனேயே தெலுங்கானா ஒரு லக்ஸுரியஸ் ஸ்டேட், பெரிய பெரிய பொக்கேஸ் கொண்டு வருவாங்க. பொக்கேஸை பார்க்கவே அழகாக இருக்கும். 2000-3000 போட்டு பெரிய பொக்கே கவர்னரை பார்க்கணும் கொண்டு வருவாங்க. அப்போ நான் முதல் ராஜ்பவன்லேருந்து கொடுத்த அறிவிப்பு, கவர்னரை பார்க்க வருபவர்கள் பொக்கே கொண்டு வர வேண்டாம், புக்காக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அதன் மூலமாக புக்கு மட்டும் இல்லை, நோட் புக்காக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். வெறும் புக்குனா கூட நான் படிக்கிறதுக்கு நிறையா புக்கு இருக்குது. அந்த நோட் புக்ஸை கலெக்ட் பண்ணி அங்கே ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் புக்கு இல்லாமல் இருப்பாங்க. ராஜ்பவன்லேருந்து ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு அந்த நோட்டு புத்தகங்களை கொடுத்து கொண்டு இருந்தோம். இது அங்கே ரொம்ப பிரபலமான ஒரு வெளிப்பாடாக இருந்தது. அதே மாதிரி வெங்கட் அவர்கள் பேசும்போதும் அவரோட பின்புலத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப எங்களுக்கு பலமான ஒரு போர் வீரர் கிடைத்திருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு தெரிந்தது. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அதே மாதிரி அடுத்து பேச அவர் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? வசந்தகுமார். நான் மறக்க முடியாத பேர் தான். அதான் அவர் உடல் நலத்தை பற்றி சொல்லும்போது, பாண்டே அவர்கள் இந்த அளவிற்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது பெரிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் என்னோட பேச்சில் இன்னைக்கு கொடுக்கின்ற ஒரு சாரத்தில் அது ஒன்று மிக முக்கியமான ஒரு சாரம் அது. அதனால் அதுவும் ரொம்ப நல்ல பேச்சு. அடுத்தால பேசின தம்பியும், உங்கள் பேர் என்னப்பா? டாக்டர் ராஜசேகர், அவரும் சில கருத்துக்களை சரியாக சொன்னார்கள். ஆக இங்கே நான் பேசுறதுக்கு முன்னாலேயே தம்பி பாண்டே அவர்கள் எந்த அளவிற்கு உங்கள் மனதில் பதிந்திருக்கிறார் என்பதும் பதிய வைத்திருக்கிறார் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இதில் பியூர் பாலிடிக்ஸ் மட்டும்ன்றதா இல்லைன்னா பியூர் பாலிடிக்ஸ் மட்டும்? நான் அதை பியூர் பாலிடிக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். அதனால் நான் ஒரு அரசியல்வாதியாக இங்கே பேசும் பொழுது எப்போவுமே நீங்கள்லாம் எவ்வளவு ரசிகர்களோ அதே மாதிரி பாண்டேக்கு நானும் ரசிகை தான். அவருக்கு எனக்கு ஒரு தொடர்பு என்ன உண்டுன்னா,
1999 தான் அவர் ஜேர்னலிஸ்டுக்குள்ளே வராரு, நான் பாஜகவுக்குள்ளே வரேன். ஆக ஏறக்குறை 26 ஆண்டுகளை இணைந்தே பணியாற்றி இருக்கிறோம். என்னை பொறுத்தமட்டில் அரசியல் ஒரு குரு ஒருவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்ற வகையில் மிக்க மகிழ்ச்சி. அரசியல் அவ்வளவு சுலபமானதும் அல்ல. இதில் ஒன்று நான் அப்சர்வ் பண்ணதில், உங்கள் பெண்கள் எத்தனை பேர் கற்றுக்கிட்டாங்கப்பா? 33 பேரில் அதான் அதுதான். அதனால அந்த அப்சர்வேஷனே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா ஆண்கள் நிறைய பேர் வந்தால் கூட அந்த 33% இதில் கூட பெண்கள் 30% சட்டம் கொண்டு வரணும்னு இல்லை, பெண்களே முன்னுக்கு வந்து அந்த 33% இன்னும் எடுக்கலைன்றது ஒரு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, பெண் என்ற ரிசர்வேஷன்னால எனக்கு எது கிடைச்சாலும் அது நான் மறுப்பேன், எனக்கு வேண்டாம். ஒரு ஆண் மாதிரியே என்னால் சுற்றுப்பயணம் செய்ய முடியும், ஆண் மாதிரியே பேச முடியும், ஆண் மாதிரியே என்னால் உழைக்க முடியும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பாஜக தலைவராக பெண் என்ற ரிசர்வேஷனில் வரல, ஆண் போல ஆணுக்கு மேலாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்ததுனால தான் என்னால். ஒரு நாள் நான் வசுந்தரா ராஜே சிந்தியா மேடம்கிட்ட பார்க்கும்போது சொன்னாங்க, டாக்டர் தமிழிசை, நாம் ரொம்ப ஆரம்ப காலத்தில் பெண்கள்லாம் ஒரு பொறுப்பிற்கு வர வேண்டும் என்றால் ஆண்களை விட 10% உழைத்தால்தான் அவங்க கன்சிடரே பண்ணுவாங்க. கன்சிடர் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தமிழ்நாடு ஒரு ஆச்சரியமான விஷயம், பாஜகவில் 29 ஸ்டேட்டுக்கு உட்கார்ந்துருப்பாங்க, நான் ஒரே ஒரு பெண் தான் உட்கார்ந்துருப்பேங்க. ஆக அந்த பலம் எப்படி வந்தது என்றால், அந்த பலம் தான் 2 மாநில ஆளுநர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒரு பதவியை நோக்கி தான் எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தெலுங்கானா என்பது மிக மிக லக்ஸரியான ஸ்டேட். பார்க்க வரும்போது அங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம அரசியல்வாதி சிம்பிளாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் அங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் பெரிய பார்டர் கட்டி நிறைய வளையல் போட்டு நிறைய செயின்லாம் போட்டுட்டு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட். புதுச்சேரியில் முதலமைச்சருக்கு இணையான என்று சொல்ல முடியாது, அதற்கு மேலான ஒரு பதவி தான் எல்ஜி என்பது. ஆனால் நான் அப்படி மேலானது எடுத்துக்கல. ஆக அந்த 2 பதவிகளும் ஏறக்குறைய 60 வயதிற்கு முன்னாலேயே ஆளுநர் ஆனவர்கள் மிகச்சில. அதில் 1, 2 நான் 2வது நபர்னு நான் நினைக்கிறேன். சுஷ்மா சிவராஜோட கணவர் தான் இளைய வயது ஆளுநராக இருந்தாங்க. பெண்ணில் நான் மாத்திரம்தான் இன்னைக்கு வரைக்கும் யங்கஸ்ட் விமன் கவர்னரில் நான் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்ட். ஆனால் ஏன் அங்கே வந்து அவ்வளோ அதிகாரங்களையும் வைத்துக்கொண்டு நம்மால் அங்கே இருக்க முடியவில்லை என்றால், எல்லாம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, கான்வாய் இருக்கிறது, ஆனால் கனிவான மக்கள் அருகில் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக. புதுச்சேரியில் என்னால் கொஞ்சம் செய்ய முடிந்தது நேரடியாக மக்களுக்காக. தெலுங்கானாலே நிறைய செஞ்சேன் நான். ஆனால் அரசியல் என்பது மக்களுக்கு, மக்கள் தொடர்புக்கானது. அதனால் இங்கே பியூர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. இன்னைக்கு நம்ம எஸ்ஐஆர் பற்றி தான் அதிகம் சொல்கிறோம் இல்லையா? எஸ்ஐஆர் வந்து கிளென்சிங் தி லிஸ்ட். ஆனால் எனக்கு இன்னொரு எண்ணமும் இருக்கிறது. எங்களை பார்த்தெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கவுன்சிலரை கூட உங்களால் ஆக முடியலையே. யார் இந்த ட்விட்டரில் நிறைய 200 ஊபிஸ் எங்களை அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், தமிழ்னு பேசுகிறீங்களே, புறநானூறு தெரியுமா தெரியாது, அகநானூறு தெரியுமா தெரியாது, 200 தெரியுமா தெரியும். ஏன்னா அவங்களோட ஆட்சி தானே அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக புறநானூறு அகநானூறு ஆட்சி அல்ல, 200 ஆட்சி தானே அங்கே நடந்து கொண்டிருக்கு. இன்னொருத்தர் சொன்ன, அக்கா எம்எல்ஏ மறந்துட்டீங்களா, 200 மில்லியன் நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னேன். ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த எஸ்ஐஆர் தேவையானால் தான் ஒரு புத்தகம் அதை ஒரு நாள் இரவில் எழுதினது. ஏன்னா சர்வ கட்சி கூட்டம் நடக்கிறது. நான் தம்பி பாண்டேவை ரொம்ப ஆச்சரியத்தோடு இங்கே நீங்கள்லாம் சொன்னதை பார்த்தேன். எல்லா தலைப்புகளும் சனாதனத்தை பற்றி, ஏன்னா எங்கே கான்ட்ரவர்சி இருக்கிறதோ அதை கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லி கொடுக்கணுன்றதான். இந்த தலைப்பை பார்த்து பயந்து ஓடாமல் இந்த தலைப்பிற்குள்ளே நீந்தி அதில் உள்ள நல்லவற்றை எடுத்து பயிற்சியாளர்களுக்கு கொடுப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதை நான் வணங்குகிறேன். ஏன்னா இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் ஏதோ அன்டச்சபிலிட்டி மாதிரியும், ஏதோ தமிழ்நாட்டுக்கெல்லாம் நாங்கள்லாம் தேவையில்லாதவர்கள் மாதிரியும். அதனால தான் நான் ஒரே ஒரு நாள் என்னைக்கு முடிவெடுத்தேன்னா, ராகுல் காந்தி பேசுகிறார், நான்
பாண்டிச்சேரியில் மிக மிக அதிகாரம் பக்க சேரில் உட்கார்ந்துருக்கேன். எப்போவுமே நான் தமிழ் நியூஸ் தான் பார்த்து கொண்டு இருப்பேன். ராகுல் காந்தி பேசுகிறார், தென் இந்தியா உங்களுக்கானது அல்ல, குறிப்பாக தமிழகத்தில் உங்களுக்கானது அல்ல, பாஜக போன்றவர்கள் தமிழகத்தில் கால் ஊன்றவே முடியாது என்று பேசுகிறார். அன்று இரவு எனக்கு தூக்கம் வர மறுக்கிறது. தமிழகத்தில் பிறந்து தாமிரபர தண்ணியை குடித்து பின்பு படிக்கும் பொழுது காவிரி தண்ணீரை குடித்து இந்த மண்ணில் ஒரு தூய்மையான அரசியல்வாதியின் மகளாக பிறந்து வளர்ந்து நம்மை போன்ற ஒரு அரசியல்வாதிகள் இருக்கும் பொழுது, அதுவும் பாஜகவில் இருந்த தலைவர்கள் இருக்கும் பொழுது பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று இந்திய தலைவர் அல்ல, இத்தாலி தாய்க்கு பிறந்த ஒருவர் பேசுகிறார் என்றால் எவ்வளவு இது இருக்கட்டும். என்னிடம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கு, என் மண்ணிற்கு. தெலுங்கானாவில் என்னை 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு நல்ல கவர்னர் இருந்தார்கள், எல்லோருக்கும் உதவி செஞ்சார்கள். ட்ரைபல் வில்லேஜ் மாத்திரம் 6 வில்லேஜ் நான் தத்தெடுத்திருந்தேன். நான் போன ஒரு வாரத்திலேயே பத்திரிகைகள் என்ன எழுதினது என்றால், இது ராஜ்பவன் அல்ல, பிரஜாபவன். பிரஜாபவன் என்றால் மக்கள் பவனம். மக்களுக்காக போகிற அடுத்த நாள் அங்கே நான் போகின்ற போது டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் என்னன்னா, முழுவதுமாக பேருந்துகளை ஓடவில்லை. அதற்கு அவங்க வைத்த கோரிக்கை என்ன என்றால், போக்குவரத்தை தனி கூட்டுறவாக இல்லாமல் அரசாங்கத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் அவங்களோட கோரிக்கை. தனியார் டாக்ஸி அதெல்லாம் ஊபர் ஓலா ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் போற 2வது நாள் ஊபர் ஓலாவும் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா இப்ப இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்கு, அதனால எங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எங்கள் முதலாளிகள் எங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்க மறுக்கிறார்கள். நாங்கள் அரசாங்க டிரான்ஸ்போர்ட் வேலையும் சேர்ந்து அதிகமாக செய்கிறோம், ஏனென்றால் மக்கள் எங்களைத்தான் நம்பி இருக்கிறார்கள் என்று காலையில் ஸ்ட்ரைக்கு. முந்தின நாள் தான் பத்திரிகையில் படிக்கிறேன், இந்த தனியார் டாக்ஸிகள் இருப்பதனால தான் கொஞ்சமாவது மக்கள் என்று கர்ப்பிணிகள் பயணம் செய்ய முடிகிறது, கல்வியாளர்கள் பயணம் செய்ய முடிகிறது, பரீட்சைக்கு போகிற குழந்தைங்க போக முடிகிறது அப்படின்னு ஒன்றை படிக்கிறேன். அடுத்த நாள் அவங்க ஸ்ட்ரைக். மணியை பார்க்கிறேன், சரியாக 9 மணி இரவு. நான் உடனே எங்களது அதிகாரிகளை கூப்பிடுகிறேன். இந்த ஊபர் ஓலா எம்டிஸை கொஞ்சம் கூப்பிட முடியுமான்னு கேட்குறேன். மேடம், நீங்கள் கவர்னர், மணி 9, ராஜ்பவன் கதவுகள் எல்லாம் 5 மணிக்கே மூடி நாங்கள்லாம் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறோன்னு போயிடுவோம். 9 மணிக்கு அவங்கள கூப்பிட சொல்கிறீங்களா? இல்லை, நான் கூப்பிடணும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். ராஜபவனத்தில் இருந்து அவர்களுக்கு கோரிக்கை வந்தவுடன் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு 10 பேர் வந்தார்கள். 11 மணி வரை, அதுவரைக்கும் தெலுங்கானா ராஜ்பவனில் 11 மணி வரை ராஜபவனத்தின் கதவுகள் திறந்து இருந்ததே இல்லை, விவாதங்கள் நடந்ததே இல்லை. 11 மணி வரைக்கும் விவாதிக்கிறேன். நீங்களும் அரசாங்கத்தை என்னால் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, இந்த அரசாங்கத்தின் கை முதலமைச்சர் கையில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தனியார் தொழில் முனைவோர்களாக இருக்கிறதுனால் நான் ஒரு தனி நபராக, ஒரு தாயாக, ஒரு ஆசிரியையாக, ஒரு சமூகவாதியாக, கவர்னராக இல்லாமல் உங்களிடம் கோரிக்கை வைக்க முடியும். தயவு செய்து நாளைக்கு ஸ்ட்ரைக் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லுகிறேன். இரவு 11 மணிக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் ஃப்ளாஷ் நியூஸ், கவர்னர் கேட்டுக்கொண்டதனால் தனியார் டாக்ஸி ஓனர்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கி கொண்டார்கள் என்ற செய்தி. இதுதான் நான் தெலுங்கானாவில் போன முதல் சாதனை. என்னால் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று இருக்க முடியாது. அதுதான் பாசிட்டிவ், அதுதான் நெகட்டிவ் கூட. எனக்கு பிரச்சனையும் அதுதான். அதே மாதிரி புதுச்சேரியிலையும் பல நிகழ்வுகள். ஆனா இங்கே தம்பி பாண்டே போன்றவர்களை நான் ஏன் பாராட்டுகிறேன் என்றால், என்னை போன்றவர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள், அரசியல் நெறி பிடித்து இருக்க வேண்டும், நெறிமுறையோடு இருக்க வேண்டும் என்று. நிச்சயமாக நெறிமுறையோடு இருக்க வேண்டும். ஆனால் என்னிடம் இருக்கிற அரசியல் வெறி பிடித்த அரசியல். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வெற்றி என்பதை அடித்து சொன்னால்தான் வெற்றி. அதனால்தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்றவுடன் பல பேருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு பதவியை நோக்கித்தான் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் அதை விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று நான் ஒரு கவிதை படித்தேன். எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. ஒருவரை பார்த்து எல்லோரும் சொன்னார்களாம், பிழைக்க தெரியாதவர், பிழைக்க தெரியாதவர், பிழைக்க தெரியாதவர் என்று சொன்னார்களாம்.
ஒரே ஒருவர் மட்டும் வந்து இல்லை இல்லை அவர் நல்லவர் என்று சொன்னார்களாம். திரும்பி பார்த்தால் ஒரு பிழைக்க தெரியாதவர் நின்று கொண்டிருந்தார். அப்படி இருந்தால் உடனே சொன்னவர் சொன்னாராம், பிழைக்க தெரியாதவராக இருக்கலாம், உழைக்க தெரியாதவராகத்தான் இருக்கக்கூடாது. ஆக அரசியல் என்று வரும்பொழுது எனது நோக்கம் என்ன? பதவி மட்டும்தான் எனது நோக்கம் என்றால் நான் மிக மிக வசதியாக அங்கே அமர்ந்திருப்பேன். ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னார்கள், ஏறக்குறைய இந்த நாட்டின் உச்ச பதவிக்கு கூட நான் கன்சிடர் ஆனேன். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை தென்பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் நானாகத்தான் இருந்திருப்பேன். ஆனாலும் ராஜ்பவன் மாதிரியே ராஷ்டிரபதி பவனமும் எப்படி எனக்கு இருந்திருக்கும் என்று தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் மக்கள் மனம் என்ற பவனம் தான் மிகச் சிறந்தது. அது எத்தனை வயதானாலும் அதில் உட்கார வேண்டும் என்பதுதான். ஏன்னா அவங்க பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஏன் ஒரு கவுன்சிலராக கூட எங்களால் ஆக முடியவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனா ஏன் ஆக முடியலன்னா, ஏன் நீங்க எல்லாம் அரசியல்னா பதவி என்பது வேறு. இன்னைக்கு கிளென்சிங் தி ஓட்டர் லிஸ்ட் வருது. ஆனால் கிளென்சிங் தி பாலிட்டிக்ஸும் இருக்கணும், கிளென்சிங் தி எலக்ட்ரல் ப்ராசஸும் இருக்கணும். ஓட்டு நோட்டுக்கு ஓட்டு கிடைக்கிற வரைக்கும் நம்மளை மாதிரி உள்ளவங்கலாம் வெற்றி பெற முடியாது. நான் அடிக்கடி சொல்வது டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லா பத்திரிகைகளும் வந்து கேட்குறாங்க. அப்போ அண்ணன் திருமாவளவன் இதெல்லாம் வேண்டிய எங்களுக்கெல்லாம் முடியாது, இதை எதிர்க்கிறோன்னு சொல்கிறாரு. உடனே சீமான் அப்போ தான் என்ன சொல்கிறார், நான் பக்கத்து வீட்டில் காசு வாங்கிட்டு நான் டீ கடைக்கு போனேன், என்கிட்ட காசெல்லாம் இல்லை, டிமானிட்டைசேஷன் என்ன மாதிரி உள்ளவங்களே கிரிப்பிள் பண்ணிடுச்சு அப்படின்னு பேசுகிறார். என்கிட்ட வந்து கேட்குறாங்க, டிமானிட்டைசேஷனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ உங்கள்கிட்ட மோடி சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. மோடி வந்து ஒரு சத்தியவான். உங்களுக்கெல்லாம் என்னைக்கு தெரியுமோ அதே செப்டம்பர் 8 தான் எனக்கும் தெரியும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால், நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணமும் எனது மருத்துவத்துறையில் சம்பாதித்தது, இந்த கணவரின் மருத்துவத்துறையினால் சம்பாதித்தது. அதனால என் கோட்டும் ஒயிட்டு, என் நோட்டும் ஒயிட்டு. அதனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் நோட்டு ஒயிட் நோட்டாக இருக்கிறதுனால ஓட்டுக்கு அந்த ஒயிட் நோட்டை கொடுக்க முடியல, ஏன்னா அது நம்மகிட்ட குறைவாக தான் இருக்கும். ஆக எப்படி எஸ்ஐஆர் என்று இந்த பட்டியல் தூய்மைப்படுத்தப்படுகிறதோ அதே போல எனது கோரிக்கை என்னென்றால், நானும் இப்படி எழுதியிருக்கிற பணம் கொடுப்பது, பரிசு கொடுப்பது, அதன் மூலம் நிச்சயமா மக்களுக்கு கிடைப்பதை நான் தடுக்க மாட்டேன். ஆனா மக்களுக்கு வருடம் முழுவதும் அவர்களுக்கு சேவை பரிசாக கிடைக்க வேண்டுமே தவிர தற்காலிகமாக இதை கொடுத்து விட்டு நான் வாங்கிக் கொள்வேன், பின்பு 5 வருடங்கள் நான் மக்களை பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்ற அரசியல்வாதிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அடுத்த முறை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்பதில் நாம் எல்லாம் மிக சத்தியவான்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் மக்களுக்கு வேண்டியவர்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட மறுக்கிறார்கள். தென்சென்னையை எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் இன்று கூட தென்சென்னை மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அத்தனை திட்டங்களும் கிடைக்க வேண்டும் என்று தினம் தினம் உழைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்ற உறுப்பினர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியாது, எங்கே இருக்கிறார் என்றே தெரியாது. அடிக்கடி நான் ஒரு கதை சொல்றது உண்டு. அரசியல்வாதிகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், 2 பேர் கார்ல போறாங்க, குண்டும் குழியுமா இருக்குது சாலை. 2 பேர் இறங்கி நின்று பேசுறாங்க, என்ன இது சாலையெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு, இந்த எம்எல்ஏ யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அவர் அடிக்க வராங்க. கூட வந்தவர் கேட்குறாரு, சரியான கேள்வியை தானே கேட்டாரு, ஏங்க அடிக்க வரீங்கன்னு கேட்கும்போது அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, எங்க ஊர் எம்எல்ஏ இவர் தாங்க, அவரோட பார்டர் எதுனே அவருக்கு தெரியலங்க, அவரு நாங்க ஓட்டு போட்ட ஊர்ல அவரு குண்டும் குழியுமா இருக்கு, உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்படித்தான் பல எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், பல எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் நான் தடுப்பூசி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் எல்லோரும் கரோனாவில் பதுங்கியிருந்த காலத்தில் நான் தெரு வழியாக போய் என்னை பார்த்தோன்னு மரத்தில் ஏறினவர்களாம் இருக்காங்க, தடுப்பூசி போடாது. வட இந்திய தொலைக்காட்சிகள்லாம் வந்தது, அவங்க கவர்னர் வந்து தடுப்பூசி போடுறதுக்கு சொல்ல போறாங்க, அதுக்கு ஒருத்தர் வந்து வராங்க வராங்க தடுப்பூசிக்கு வராங்க, கதவு ஷட்டரை போடு அப்படின்னு சொன்னவர்கள்லாம் இருக்காங்க. உடனே நான் வந்து ஒரு கோரிக்கை வைத்தேன், 30 எம்எல்ஏக்களும் நீங்கள் செய்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஓட்டு வாங்குறது மட்டும் இல்லை,
நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இதில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் பிரச்சாரம் செய்ய வைத்து அதன் மூலம் தடுப்பூசியை 80% அதிகரித்தோம் புதுச்சேரியில். எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் எனக்கு அதுல பிரச்சனை இல்லைன்னு இருக்க முடியாது. அதனால் வெள்ளம் வந்தால் கூட அந்த ஊர் எம்எல்ஏ ஏன் தெருவில், ஏன் மக்களுக்கான தெருவில் தண்ணி தேங்குதுன்னு நான் பெண்ணா இருக்கலாம் சொன்னேன், சேரியை தூக்கி மேலே கட்டிட்டு வந்து வேலை செய்யணும். அவங்கள தான் எம்எல்ஏவும் எம்பியாவும் தேர்ந்து எடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இந்த நாடு காப்பாற்றப்பட முடியும். பிழைக்க தெரியாதவர்கள் என்று அவர்களை உழைக்க தெரியாதவர்கள் தான் என்னை பொறுத்த மட்டில் பிழைக்க தெரியாதவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, வாங்க தெரியாதவங்க, லஞ்சம் வாங்க தெரியாதவர்கள் இன்னைக்கு பிழைக்க தெரியாதவர்கள். எங்கள் அப்பாவை அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா தான் பிழைக்க தெரியாமல் இருந்தீங்கன்னா பொண்ணும் பிழைக்க தெரியாமல் இருந்திருக்கிறீங்களே அப்படின்னு. நான் சொல்லுவேன், இல்லை, இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டியலே ரொம்ப பிடிச்ச 2 விஷயம். ஒன்று, புத்தகங்கள் படிப்பதற்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் புத்தகங்கள் நமக்கு கொடுத்தார்கள். நான் சின்ன வயதில் இருக்கேன், எங்கள் அப்பாவை பார்க்க ஒருத்தர் வரார். என்னங்க உங்களுக்கு 4 பொண்ணு பிள்ளைங்களா? ஆமாம். 4 பிள்ளைங்க இருந்ததும் ஒரு சொத்தும் சேர்க்காம நீங்கள் இருக்கீங்களே. உடனே எங்கள் அப்பா சொல்ல, இல்லை நான் நிறைய சொத்து சேர்த்துருக்கேன். உடனே பக்கத்தில் வந்து கேட்குற, அப்போ பினாமியில் இருக்கா? எங்கள் பினாமியில் இல்லை, பீரோவில் இருக்கு. 4 புத்தக பீரோக்கள் எங்கள் வீட்டில் உண்டு. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, முதல் புத்தக பீரோ என் முதல் மகளுக்கு கொடுக்குற சொத்து, 2வது புத்தக பீரோ 2வது மக்களுக்கு கொடுக்குற சொத்து, 3வது புத்தக பீரோ 3வது மகளுக்கு கொடுக்குற சொத்து. ஆக சொத்து என்றால் பீரோக்களில் இருக்கும் பணம் அல்ல, பீரோக்களில் இருக்கும் புத்தகங்கள் தான் என்று அதை அறிந்ததனால் தான், அதை படித்ததனால் தான் இன்று உங்கள் முன்னால் ஒரு அரசியல்வாதியாக நின்று கொண்டிருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் அரசியல்வாதியாக வேண்டும். இன்னும் தம்பி பாண்டேட்ட சொல்றேன், 33 பேர் அல்ல 3300 பேராக அது 3 லட்சமாக மாற வேண்டும். ஏனென்றால் நிறைய அரசியல்வாதிகள் வர வேண்டும், படித்தவர்கள் வர வேண்டும். சொன்ன மாதிரி சாக்கடை, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, சாக்கடை என்று போகக்கூடாது, அந்த சாக்கடையை பூக்கடையாக மாற்றுவதுதான் அரசியல். அந்த பூக்கடையாக மாற்றுவதற்கு அதனால் தான் தாமரை பூக்கடையாக மாற்ற வேண்டும் என்று கையில் இருந்து அடிக்கடி நான் சொல்லுவேன், எல்லாரும் அப்பா பேச்சு கேட்கணும், ஆனால் நான் அப்பா பேச்சை கேட்காததுனால தான் நான் வேற அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லு. ஆக எனது பயணம் என்பது ரொம்ப சாதாரண பயணம் இல்லை. அடிக்கடி சொல்வது, நீங்கள் கூட சில பேர் சொன்னாங்க, வந்த உடனே காரில் போடணும், கொடி போடணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், அந்த கனவுல தான் எல்லாரும் வராங்க. ஆனால் அரசியல் அப்படியே இல்லை. அது கரடு முரடான பாதை. அந்த கரடு முரடான பாதையை நாம் எப்படி தேர்ந்தெடுத்து நாம் நடக்கிறோம் என்பது தான். ஆக அப்படி இருக்கும் பொழுது, நான் ஆளுநராக இருந்த பொழுதும் மக்களுக்கான சேவையில் இன்னும் ஒன்று சொல்லிவிடுகிறேன். நாம் எந்த பொறுப்பில் இருக்கிறோமோ அந்த பொறுப்பினால் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு எனக்குள்ள கவலை என்ன என்றால், நீங்க சோசியல் மீடியாவை பத்தி சொன்னீங்க, நான் உங்களுக்குலாம் ஒரு கோரிக்கை, 200 UPS அவங்க செய்யறாங்க, பரவாயில்ல, ஆனா நம்ம எப்படி கவுண்டர் பண்றோம்னு அது ரொம்ப குறைவா இருக்கிறதுன்றது எனது மிக தாழ்மையான கருத்து. உதாரணத்திற்கு இன்னைக்கு சொன்னாங்க மோடி அவர்களின் திட்டங்கள். நான் இன்னைக்கு வரைக்கும் மோடி பக்தையாக இருப்பதற்கு காரணம் அவரின் மனித நேயம், அவரது ஊழலற்ற தன்மை, அது மட்டுமல்ல இந்த தேசத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல். 24 மணி நேரம் எனக்கு சொன்னாங்க, விமர்சனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அமெரிக்கா போகும்போது மோடி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களே, எதை சாப்பிடுகிறீர்கள், என்ன உண்கிறீர்கள்? அதற்கு மோடி சொல்கிறார், விமர்சனத்தை உண்கிறேன், அதனால் தான் 24 மணி நேரம் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். இது எல்லோருக்கும், ஏன்னா என்ன விமர்சனங்கள் அதிகமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது. பதவி வெறிக்காக நீ ஒருத்தர் எழுதுறான், 200 UP எழுதுறான், பதவி வெறிக்காக நீ உள்ள வந்த, இது என்னங்க ஆளுநரோட என்னங்க பெரிய பதவியாக இருந்துட முடியும்? ஒருத்தன் எழுதுறான், கிளவி உங்களுக்குலாம் என்னன்னு, யாரு எந்த கட்சியை சார்ந்தவன் கிளவி நம்மள சொல்றான், அவங்க தலைவர் டோப்பா வச்சுக்கிட்டு அதெல்லாம் மறைத்து கொண்டு இருக்கும் போது நம்ம கிளவின்னு சொல்றோம். அதான் ஒன்றுல சொன்ன, இது ஒரிஜினல் பா, என்னதான் இருந்தாலும் இது சுருட்டன்றீங்க, ஆனாலும் இது ஒரிஜினல் பா அப்படின்னு நான் சொன்னேன். இதை சொல்வதில் நான் தயக்கம் அடையவில்லை, ஏன்னா என்ன பார்த்து அப்படி எழுதுறான். நீ 60 வயசுல கூட இளைஞர் அணி தலைவராக இருப்பீங்க,
ஆனா பெண்கள் ஒரு 40 வயசை தாண்டோடனே கிளவி நீ எழுதுவியா? கிளவி என்று நீ எழுத முடியாது. அதை விட 20 வயது பெண்களுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதே சக்தி எனக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் அரசியல் இருக்கிறோம். அதை பத்தி கவலை இல்லை எனக்கு. அதனால மேடம் ஜெயலலிதா பத்தி சொன்னாங்க. ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இங்க சொல்லும் போதெல்லாம் மேடம் ஜெயலலிதாக்கு அடுத்தால ஒரு பெண் தலைவர் இருக்கிறார் என்று. அது அவங்க வேற கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நான் பெருமையாக கருதுவது என்னன்னா, நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது 2 ஜெயன்ஸ் என்று சொல்லுகின்ற கலைஞர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் எதிர்த்து அரசியல் செய்தேன் என்பதை நான் பெருமையாகவே கருதுகிறேன். ஒரு நாள் கலைஞர் மேடையில் இருக்கிறாரு, அறிவாலயத்தில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அப்போ நான் மட்டும்தான் ஒரு திருமண விழா, நான் மட்டும்தான் வேற ஒரு கட்சியை சார்ந்தவள், எல்லாம் அவங்க கட்சி மதிமுக, திமுக, திக உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் தமிழ் செய்யுங்க எப்படி, தமிழ் செய்யுங்க எப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கலைஞர் இப்போ இருக்கிறார். நான் போய் பேசுகிறேன். இந்த மணமக்களை வாழ்த்த நான் வந்தேன். வந்ததிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், தமிழ் செய்யுங்க எப்படி, தமிழ் செய்யுங்க இப்படி என்ன. நான் சொன்னேன், உட்கார்ந்திருப்பவர் முத்தமிழ் அறிஞர். முத்தமிழ் அறிஞர் இருக்கும் மேடையில் இசைத்தமிழ் இருந்து தானே ஆக வேண்டும். ஆக தமிழ் செய்யும் நான் இங்கே வந்தேன். உன்னை கூப்பிட்டாருங்க, வா, அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்க, என்னை திட்டினாலும் நல்ல தமிழில் திட்டுகிறாய் என்று சொன்னேன். ஆக நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெண் உருக்காக மாறி எழுந்து அரசியலில் பரிமளிக்க வேண்டிய என்பது. அதை நான் இன்னைக்கு அதான் கேட்டேன், தம்பிகிட்ட கேட்டேன், 33 பேர்ல எத்தனைப்பா பெண்கள் வந்திருக்கிறாங்க அப்படி. ஆக பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும். வந்து எதான் பாரதிதாசன் சொல்வார்ல, எங்க வீட்டில் பிணி இல்லை பழி இல்லை ஏனென்றால் என் துணைவி அரசாள்வதாலே. அதே போல பெண்கள் எல்லாம் அரசியலை கையாண்டால் அங்கே பணி இல்லை, பிழி இல்லை, பழி இல்லை என்று சொல்லுவார். ஆக பெண்களுக்கு அதனால எல்லாரும் ஆண்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லலை. அடிக்கடி சொல்லுவேன், ஹஸ்பண்ட் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் எல்லாவற்றையும் எனக்கு துணையாக இருக்கிறாங்க. மேன் பிஹைண்ட் த உமன் சொல்லுவேன், மேன் பிஹைண்ட் த உமன்ல மேன் பிசைட் த உமன் அப்படின்னு சொல்லுவேன். பக்கத்தில் இருந்து அவர்களை பக்க பலமாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஆக அப்படி இருக்கும் பொழுது அரசியல் என்பது விமர்சனங்கள், அது இப்போ நாங்கள் ரொம்ப விமர்சனங்களை நாங்கள் தாங்குறோம். மிக மிக வேதனையான ஒன்று. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் வளர வேண்டும் என்று ஏறக்குறைய 26 ஆண்டுகள் நான் ஸ்டாப்பா. நான் மருத்துவத்துறையில் மிக ஒருத்தர் தம்பி ஒரு எம்எல்ஏட்ட கேட்டார், ஐயா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. யார்கிட்ட? எம்எல்ஏ சொன்னார், எனக்கு வேலை கிடைக்கலன்னு நான் எம்எல்ஏ ஆனேன். நீ என்கிட்ட எம்எல்ஏ கேட்குற, வேலை கேட்குற. நான் அப்படிப்பட்ட எம்எல்ஏலாம் கிடையாது. நான் இரவு 1 மணி ஆகும் என்னோட கிளினிக்கை மூடுறதுக்கு. ஃபீட்டல் தெரப்பி அப்படின்ற தெரப்பி இப்போ சமீபத்தில் கூட உடல் நலம் இல்லாதவர்கள் மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும்போது அந்த மாற்றுத்திறனாளிகள் வருங்காலத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஃபீட்டல் தெரப்பி என்ற தெரப்பியை நான் கனடா நாட்டில் போய் படித்து விட்டு வந்தவள். 1 மணிக்கு தான் என்னோட கிளினிக்கை மூடுவேன் நான். ஆனால் அப்படிப்பட்ட டாக்டரை இப்போ சொல்கிறாங்க, நம்ம 200 ஊபிசி எப்படி தெரியுமா எழுதுறாங்க, கலைஞர் போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட பிச்சை. என்னோட மருத்துவ தொழில் கலைஞர் போட்ட பிச்சை. சரி, பிச்சையாகவே இருக்கட்டுங்க. உங்கள் வீட்டில் யாருக்கும் பிச்சை போடலையே, நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது படித்தாங்களா? அதே மாதிரி தான் நான் ஒரு சிவால் விட்டேன். நீட்டை பற்றி என்ன எழுதுற? நான் நீட்டு வேணுன்றேன், நான் டாக்டர். ஆனால் நீட்டு வேணும்னு சொல்கிறேன், 8ஆம் கிளாஸ் கூட முடிக்கல, நீ என்ன நீட்டு வேணான்னு சொல்கிறது? கலைஞர் பிச்சை போட்ட பிச்சை. கலைஞர் நான் மருத்துவம் சேரும்போது மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சர், கலைஞர் இல்லை. ஆனால் இவங்க எழுதுற கலைஞர் போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட. சரி, எனக்கு பிச்சை போட்டுரு, உங்கள் வீட்டில் யாருக்கான்னு பிச்சை போட்டுருக்க வேண்டியதானே? யாரும் டாக்டருக்கு படிச்சிருக்க வேண்டியது தானே? நீங்கள் எவ்வளோ படித்து மதுரை குறித்து பாஸ் ஆனீன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக நீங்கள் 1000 ஓட்டைகளை வைத்துக்கொண்டு எங்களை விமர்சனம் செய்கிறீர்கள் பாருங்கள். அதற்காகத்தான் சொல்ல என்கிட்ட கேட்பாங்க, விமர்சனத்தில் என்ன அப்படி தூசி மாதிரி எனக்கு விமர்சனங்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் நல்ல அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆசை பெற்றவர்கள். இவர்களை தூசி என்ன செய்யும் என்பதுதான். ஆக எது எப்படி இருந்தாலும் நான் ஏன் என்னிடமிருந்தே சில கருத்துக்களை உங்கள்கிட்ட சொன்னேன்னா, அரசியல் என்பது சாதாரணதல்ல. இன்னும் சொல்கிறேன், அரசியல் ஆண்களுக்கானது தான். இட்ஸ் a man's field, men's field. ஆனா அதுல we women வரதுன்றது மிக கடுமையான கடினமான காரியம்தான். அதுவும் என்னை போன்றவர்கள் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்து விட்டு திரும்பி வந்து இந்த அரசியலுக்குள்ளே குதித்து நாம என்ன நடக்கிறோமோ அதை நடக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம் பாருங்க. அதுவும் சிரமமான ஒன்று தான். தெலுங்கானால என்னோட செக்ரட்டரி, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னை பார்க்க வர்றாரு.
பார்க்க வந்து ஒரு கண்ணிலேருந்து தண்ணியாக வருகிறது. நான் ரிசைன் பண்ணி 1 மாதம் கழித்து, மேடம் எப்படி இருப்பீங்க, நாங்கள் எத்தனை பேர் சுற்றி நிற்போம், அப்போ தான் சொன்னேன், மேடம் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு. ஐ எம் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் நவ். ஏன்னா நான் எதை நினைக்கிறேனோ அதற்காக வாழ்கிறேன், அவ்வளவுதான். நான் உங்கள்கிட்டலாம் சொல்கிறது ஒன்று தான், அரசியல் என்பது மிக சுலபமானதல்ல. ஆனால் கொள்கை பிடிப்போடு நேர்மையாக நாம் பணியாற்றினால் நிச்சயம் நமது இலக்கை அடைய முடியும். நேரத்தின் அருமை கருதி 2 சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு அமைக்கிறேன். மார்கரெட் தாட்சர் கடுமையான நேரங்களில் பிரிட்டிஷின் பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க. அவங்கள எப்படி சொல்வாங்கன்னா, மிக மிக கடுமையான சூழ்நிலைகளில் அவர்கள் பிரிட்டனை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். The most heat she absorbed. It was a heated position, but most of the heat she bore it, she absorbed it, and in spite of absorbing the heat, she did not melt at all. She's an iron lady. இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும். எவ்வளவுதான் ஜுவாலை எரிந்து கொண்டிருந்தாலும் அதில் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அதனால் உருகிவிடக்கூடாது, உருக்காக மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெண் தலைவர்களுக்கும் நான் சொல்லும் இங்கே ஒரு கருத்து. அதனால் நாம் எந்த காலத்திலும் எதற்கும் உருகிவிடக்கூடாது, இரும்பு மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும், இரும்பு பெண்களாகத்தான். ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, லேடி கவர்னர் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல லேடி கவர்னர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. லேடி கவர்னர் யாருன்னா, கவர்னரோட ஒய்ஃப் பேர் லேடி கவர்னர். அவங்களுக்கு எங்க போனாலும் கவர்னர், லேடி கவர்னருக்கு ஒரு சீட்டு. அப்போ எனக்கு போடும்போது எனக்கு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அப்போ எங்கள் டாக்டர் கேட்பாங்க, லேடி கவர்னர்னா லேடி கவர்னராக இருந்தால் அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பேர்? கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. கவர்னர்ஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் கால் லேடி கவர்னர்ஸ். ஆனால் இஃப் எ லேடி இஸ் எ கவர்னர், வாட் ஹஸ்பண்ட் இஸ் கால் இல்லை. ஏன்னா பெண்கள் கவர்னர் ஆவார்கள் என்று கான்ஸ்டிடியூஷன் எழுதினவங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை போல இருக்கிறது. பாவமாக கேட்பாங்க, இப்போ எங்களை என்னப்பா கூப்பிடுவாங்க, எங்களை என்ன கூப்பிடுவாங்க, லேடி கவர்னர்னு எப்படி? அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன கூப்பிடுவாங்க? மென் கவர்னர்னு சொல்ல முடியாது, அது ட்ரேஸே இல்லை. ஆக பெண்களை சில நேரங்களில் அந்த அளவுக்கு சிந்தனைக்கு கூட பெண்கள் வராத போது நிச்சயமாக நாம் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும். சில நேரங்களில் பேர் கிடைக்கும், சில நேரங்களில் பேர் கிடைக்காது, பேர் கிடைக்கல விமர்சனங்களும் கிடைக்கும். ஏறக்குறைய 5.5 ஆண்டுகள் நான் மாநில தலைவராக இருந்தேன். லாங்கஸ்ட் சர்விங் பிரசிடென்ட் நான் தான். ஆனால் நான் முதல் நாள் ஆனதுலேருந்து இவங்களை மாற்றிடுவாங்க, இவங்களை மாற்றிடுவாங்க, இவங்களை மாற்றிடுவாங்க. முதல் நாள்ல இருந்து இவங்க நாளைக்கு மாற்றிடுவாங்க, நாளை கழிச்சு மாற்றிடுவாங்கன்னு சொன்ன நபர் தான் 5.5 ஆண்டு காலம் தமிழக பாஜக சரித்திரத்தில் 5.5 ஆண்டு காலம் அதிக நாள் நான் முதலமைச்சர் தலைவராக இருந்தேன். ஆக எப்படி இருந்தாலும் அடிக்கடி நான் ஒன்று சொல்வதுண்டு, நம்ம மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதில் உழைப்பை போட்டால் எல்லா தலைவர்களும் பயோகிராஃபி எடுத்து படிங்க. காமராஜர்லாம் என் அண்ணாவை கூட படிங்க. நிறைய நான் மாற்று கொள்கை உள்ள தலைவர்களின் கருத்துக்களே நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா அப்போதான் நமக்கு சில கருத்துக்கள் கிடைக்கும். இப்போ நான் அந்த ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறேன், இதுவே விமர்சனத்துக்கு ஆச்சு. ஒரு நாள் ஒரு நல்ல கூட்டத்தில் நன்றாக பேசுகிறேன், அடுத்த நாள் எங்கள் டாக்டர் எப்பயும் டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா பேசினேன், நாளைக்கு வேணா பாருங்க செய்தியில் எப்படி வரப்போகுது, சோஷியல் மீடியாவில் எப்படி வரப்போகுதுன்னு. நான் பேசுனது வரல, நான் ஏறி நின்று ஸ்டூலை வட்டம் போட்டு இந்த ஸ்டூல் மேலே ஏறி சார் சொன்னாங்க, பிரமாதமாக வந்திருக்குப்பா, என்னப்பா வந்திருக்கு, எந்த ஸ்டூல் மேலே ஏறி நின்றுன்னு வந்திருக்கே தவிர நீ பேசுனது வரலை. இதான் அந்த நாட்டின் சில சமுதாயத்தின் ஒரு அந்த பர்வர்டட் ஃபீலிங் நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் தாண்டி தான் வரணும். நான் மாநில தலைவராக இருக்கும்போது நான் தூங்கிய நாட்கள் கூட குறைவு தான். அது மட்டும் இல்லை, நான் மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாலே என்னோட டாக்டர் அடிக்கடி சொல்லுவேன், மாநில தலைவர் ஆகிற வரைக்கும் ஸ்லிம்மாக இருந்தேன், அதுக்கப்புறம் வெயிட்டான தலைவர் ஆகிட்டேன், பல மடங்கு வெயிட். அதுக்கு முன்னால் என் படத்தை பார்த்தீங்கன்னா நானேன்னு கூட தெரியாது. ஆனால் அவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தும் எங்களால் சிலவற்றை சாதிக்க முடியாததுனால் ஏதோ நாங்களாம் பிரயோஜனமே இல்லாத தலைவர்களாக இருந்தோம் என்ற பெயரும் வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதுவும் மிக வருத்தமான ஒன்று தான். அஸ்திவாரம் கடுமையாக எழுதப்பட்டால்தான், அஸ்திவாரம் எழுப்பப்பட்டால் தான் நிச்சயமாக கட்டடங்கள் மேலே வரும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்ற அரண்மனை இந்த நாட்டில் எழுப்பப்பட வேண்டும். சாமானியர்கள் அந்த அரண்மனைக்குள் வந்து வாழ வேண்டும் என்பதுதான்.
உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், செய்ய தொழில், கற்க கல்வி எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை இன்னைக்கு வர சில தலைவர்கள் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் பைக்கு, அது நாம் என்னைக்கும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லோருக்கும் வீடு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரோட திட்டங்கள் மாதிரி இன்னொரு திட்டங்கள் உலகத்திலேயே கிடையாது. அதனால் பாரத பிரதமரை நான் வணங்குவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் 8, 7 படித்துக் கொண்டிருக்கும்போது எங்கள் அப்பா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் 1960களில். இப்பெல்லாம் தலைவர்களை நான் ஒன்று சொல்வது உண்டு. தலைவர்கள் என்றால் நாம் இணக்கமாக இருக்க வேண்டும். தலைவர்கள் 3 வகை. ஒன்று ஆரஞ்சு பழ தலைவர்கள். ஆரஞ்சு பழ தலைவர்கள், ஆரஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா காயா இருக்கும்போது தோல் ஒட்டி இருக்கும். கமலா ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? தோல் ஒட்டி இருக்கும். பழுக்க 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 அந்த தோல் தனியாக அந்த இப்படி போய்ட்டு குலுங்கன்னா தெரியும். அது ஆரஞ்சு பழ தலைவர்கள். இது ஒரு வகை. மாம்பழ தலைவர்கள், நான் மாம்பழ தலைவர்னா சின்ன உள்ள தலைவரை சொல்லலை, மாம்பழ தலைவர்கள். இது எப்படின்னா ஆரம்ப காலத்தில் ஒட்டி இருக்கும் தோல், ஆரம்ப காலத்தில் ஒட்டி இருக்கும். பழுக்க 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 தோலை உரிச்சு எடுத்துடலாம். அப்போது ஆரம்ப காலத்தில் தொண்டர்களோடு ஒட்டி ஒட்டி இருப்பாங்க. அவங்க உயர 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 தனிமைப்படுத்தி விடுவார்கள். இது ஆரஞ்சு அளவுக்கு ரொம்ப தனிமைப்படுத்தலைன்னா கூட உரித்து எடுத்துக்கொள்ள அளவுக்கு. இந்த கொய்யாப்பழ தலைவர்கள்னு ஒரு வகை உண்டு. என்னன்னா தொண்டர்களாக இருக்கும் பொழுதும் சேர்ந்தே இருப்பாங்க, அவர்களோடு சேர்ந்து உழைப்பாங்க. மேலே வர 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 கொய்யாப்பழத்தை பார்த்தீங்கன்னா அந்த தோல் இன்னும் அதிகமாக ஒட்டி கொள்ளும். ஆக மனதில் இருந்து கொய்ய முடியாத தலைவர்கள் தான் கொய்யாப்பழ தலைவர்கள். ஆக ஆரம்ப காலத்திலே அப்படி தான் இருக்கணும். மேலே வர 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 இன்னும் மக்களோடு இன்னும் தொண்டர்களோடு ஒட்டி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் முதலில் பிழைக்க தெரியாத தலைவர்களாக தெரிந்தாலும் பின்பு அவர்கள் தான் நிச்சயமாக மக்களை பிழைக்க வைக்கக்கூடிய தலைவர்களாக மாறுவார்கள். நான் 8, 7 வயசுலேருந்தே எங்கள் அப்பாவோட காமராஜர் வீடு 8 திருமறைப்பிள்ளை ரோடுன்றது எனக்கு மிக பரிச்சயமான சின்ன பெண்ணிலிருந்து. தலைவர்கள் ஏன் இந்த தலைவர்களை பற்றி சொன்னேன், இப்போலாம் தலைவர்களை பார்க்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பாலாம் காலையில் தலைவரை பார்த்துட்டு வந்துட்டேன்னு ஒரு செஷனே வச்சுருப்பாங்க. காலையில் தலைவரை பார்த்துட்டு வந்தால் அவங்க வேலையே நடக்கும். தலைவர் இன்னைக்கு ஊரில் இருக்கார், தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு போவாங்க. நான் எங்கள் அப்பா ஒரு பழைய ஃபியட் வச்சுருந்தாங்க, நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பேன். மகளே இதை வரேன்ட்டு போவாங்க. வரேன்னு உள்ளே போவாங்க, நான் அந்த கார்லேயே உட்காந்துருப்பேன். இப்போ ஏசிலாம் கிடையாது, அதிலே உட்காந்து கிடப்பேன். எங்கள் அப்பா கார் ஓட்டிகிட்டே பிரச்சனையை சொல்லிட்டு வருவாங்க. ஒரு நாள் சொல்கிறாங்க 4 பொதுச் செயலாளர்கள் 4 பேர்லையும் ஒரே பிரச்சனை. எங்கள் அப்பா கொஞ்சம் நல்லா பேசுகிறதுனால எப்போவுமே நல்ல பேசுபவர்களுக்கும் நல்லா உழைப்பவர்களும் அரசியலில் மிகப்பெரிய கல் விடும். அதில் பிரச்சனையே நிறைய உண்டு. ஒரு தலைவர் 4 பொதுச் செயலாளர்கள் ஒருத்தர் கொஞ்சம் கூட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேன்றாரு. நீங்கள் இவங்க அப்பா நல்லா பேசுறதுனால நிறைய கூட்டத்துக்கு கூப்பிட மறுக்கிறாரு அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்தது. இதை தலைவர்கிட்ட போய் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்பா என்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. தலைவர்கிட்ட போகிறாங்க. தலைவர் போயிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பேசுகிறாங்க. அப்பாட்ட கேட்குறப்பா அந்த மாமாவை தலைவர் திட்டினாரா அப்படின்னு. இல்லை மகளை, என்ன தான் திட்டினாரு அப்படின்னு. ஏன்பா அப்படின்னு. நீ ஒரு கோட்டைக்கு போக வேண்டும், போகின்ற பாதை கரடு முரடாக இருக்கிறது, அங்கே ஒரு கல் கிடக்கிறது, அந்த கல்லில் மேந்து அந்த கல்லை நோக்கம் கோட்டைக்கு போவதாக இருப்பதனால் நடுவில் ஒரு பாறாங்கல் கடந்ததுன்னா கோட்டைக்கு போவதை விட்டுட்டு பாறாங்கல்கிட்ட குத்தச்சி உட்காந்து முட்டிக்கிட்டு இருப்பியா, இல்லைன்னா பாறையை தாண்டி போவியா? ஏன்னா உன்னோட நோக்கம் கோட்டைக்கு போவது. தாண்டி போ, இல்லைன்னா விலக்கிட்டு போ, அது முட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு என்னதான் திட்டினாரு அப்படின்னு. இது எனக்கு என்றைக்குமே பாடம். நமது பாதை சுலபமான பாதையாக இருக்காது. கற்கள் இருக்கும், முட்கள் இருக்கும், பாறைகள் கூட கிடக்கும். ஆனால் அந்த பாறைகளில் உட்கார்ந்து முட்டுவதை விட பாறையை தாண்டி இல்லை என்றால் தகர்த்து எரிந்து விட்டு நேராக கோட்டையை நோக்கி போவதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு நிச்சயமான பண்பாக இருக்க முடியும் என்பதை சொல்லி, ஆக நம்மளுக்கு பாதை நல்லா இருக்கும், நமக்கு கொடி கொடுப்பாங்க, நம்மளுக்கு எம்எல்ஏ ஆகிடும், எம்பி ஆகிடும், அப்புறம் முதலமைச்சர் ஆகிடும். இல்லை, நான் தொண்டனாக இருந்து தான் நான் பாஜகவில் சேரும்போது நான் 3 மருத்துவமனைகளிலும் 2 மருத்துவக் கல்லூரியிலும் பணியாற்றி கொண்டிருந்தேன். நான் சைல்ட் ட்ரஸ்ட்லேருந்து வரும்போது என் கணவர்கிட்ட சொல்லுவேன்ப்பா, நான் சைல்ட் ட்ரஸ்ட்லேருந்து வரும்போது சைல்ட் ட்ரஸ்ட்டில் அப்போ தான் சர்ஜரிக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். தாத்தா பாட்டிலாம் காலில் விழுவாங்க.
நீங்கள் சரியாக டயக்னோஸ் பண்ணிட்டீங்க, என் குழந்தைய காப்பாற்றிட்டீங்கன்னு. அந்த பெருமையோட கமலாலயத்துக்கு வருவேன். வந்து அந்த வாசலில் நின்று அந்த டாக்டர்ன்ற கிரீடத்தை எடுத்து சைடு இதில் வச்சுட்டு அப்புறமா தான் உள்ளே நுழைவேன். ஏன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே பெருமையாக நம்மளுக்கு பாராட்டு கிடச்சிருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே மோகன்ராஜில் கேட்பார், டாக்டர் உங்களை அங்கே போசனே போலியா நீங்கள், ஏன் போல அப்படின்னு கேட்பார். ஆக அங்கே பின்ன பெருமையெல்லாம் இங்கே சுக்கு நூறாக உடையும், சுயமரியாதையெல்லாம் சுக்கு நூறாக உடையும். ஆனாலும் நான் இங்கே தொண்டராக தான் வந்தேன், மிகப்பெரிய டாக்டராக வரலன்றதுக்காக அந்த டாக்டர் என்ற கிரீடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கமலாலயத்துக்குள்ளே நுழையும் போது சாதாரண தொண்டராக தான் நான் நுழைவேன். அதனால்தான் தலைமை பண்பு என்னை நோக்கி வந்தது என்று சொல்லி உழைக்க வேண்டும், அதே சமயத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும். இன்று கூட நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு என்னிடம் இருக்கிறது என்றால் தலைவராக இருக்கும் போதும் சரி, 2 மாநில ஆளுநராக இருக்கும் சரி, தூய்மையான அரசியலை கையில் எடுத்தேனே தவிர யாரும் இவர்கள் இதனால் செய்து விட்டார்கள் என்றோ, இவர்கள் ஊழல்வாதி என்றோ, இவர்கள் பிழைத்தார்கள் என்றோ என்னை யாரும் சொல்லிவிட முடியாது. கடைசி வரை எனது தலைகள் நிமிர்ந்துதான் இருக்கும். அந்த நிமிர்தல் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதிக்கு தேவை என்று சொல்லி, அத்தகைய அரசியல்வாதிகள் தான் வருங்காலத்திற்கு தேவையே தவிர கொண்டு வரலாம் வாங்க பாக்கெட்டில் போட்டுக்கிறேன் என்று சொல்லும் அரசியல்வாதிகள் தேவையில்லை என்பதை அரசாங்கமும் மக்களும் உணர வேண்டும். ஆக அரசியல் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அதனால்தான் பியூர் பாலிடிக்ஸ் என்ற பெயரை நான் பியூர் பாலிடிக்ஸுக்காக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.